அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்கா மக்க நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை காண்கிற தேவன். ஆண்டவரே, எங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவர். அதற்காமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய வல்லமையான கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இந்த நாள் முழுவதும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை கரம் பிடித்து நடத்துங்க. எல்லா தீமைக்கும் விலக்கி காத்து கொள்ளுங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 13வது வசனம். பின்பு அவன் எலியாவின் மேல் இருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று. எலிசா எலியா எடுத்து கொள்ளப்படும் போது அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் பரலோகத்திலிருந்து வந்து ஒரு சுழல் காற்றுல பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்ட போது மேல இருந்து கீழே விழுந்த அந்த சால்வைய எலிசா எடுத்துக்கிட்டாரு. எலியாவோட சால்வைய எலிசா எடுத்துக்கிட்டு இப்ப யோர்தானோட கரைக்கு வர்றாரு. இப்ப இவங்க 2 பேரும் முதல்ல எந்த இடத்துக்கு போனாங்கன்னா கில்காலுக்கு போனாங்க. 2வது அவங்க போன இடம் பெத்தேல், அடுத்து 3வது எரிகோ, 4வது யோர்தான். இப்ப அத ரிவர்ஸ்ல வர்றாங்க, போன மாதிரி திரும்பி வர்றாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் அவங்க போற இடம் யோர்தான். இந்த யோர்தான்ல கரையில எலியா நிற்கிறாரு. முதல்ல இந்த கரைய கடக்கும் போது, யோர்தானை கடக்கும் போது, இதே அதிகாரத்துல 8வது வசனம், எலியா தன் சால்வையை முறுக்கி தண்ணீரை அடித்தான், இரு பக்கமாக பிரிந்து இருவரும் உலர்ந்த தரை வழியாக நடந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. போகும்போது எலியா ஒரு அற்புதத்தை செய்து அவங்க அந்த யோர்தானை கடந்தாங்க, 2 பேரும், எலியாவும் எலிசாவும். இப்ப இந்த எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். இப்ப எலிசா என்ன செய்யறாங்கன்னா அந்த சால்வையை பிடிச்சு எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே அப்படின்னு சொல்லி அந்த தண்ணீரை அடிக்கிறான். தண்ணீர் அடித்த உடனே அது இரு பக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரை பட்டான். அப்ப எலியா மேல இருந்த அந்த ஆவிக்குரிய வரம் இப்ப எலிசா மேல வந்திருக்கு. எலியா எப்படி செயல்பட்டாரோ அதே மாதிரி இப்ப எலிசா தேவ வல்லமை நிறைந்தவரா செயல்பட ஆரம்பிச்சாரு. முதல் அற்புதம் யோர்தான் 2ஆ பிரிக்குது. பிரிச்சு எலிசா இக்கரை பட்டான். இந்த யோர்தானை கடந்து அடுத்த கரைக்கு வந்தான். இப்ப அடுத்து அவங்க போற இடம், எலிசா போற இடம் எரிகோ. எரிகோவில் பார்த்து கொண்டு நின்ற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனை கண்ட உடனே, இப்ப 7வது வசனத்துல பார்த்தோம்னா தீர்க்கதரிசிகள் புத்திரர்ல 50 பேர் தூரத்துல நின்னு பார்த்தாங்க. அதுல அவங்க யோர்தானை பிளந்து 2 பேரும் எலியாவும் எலிசாவும் கடந்து போறத அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அதே தீர்க்கதரிசிகளோட புத்திரர் இப்ப எலிசாவை கண்டவுடன் எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கி இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கி. இப்ப முதல்ல எலிசா 2ஆ யோர்தானை பிளந்ததை பார்த்த அதே தீர்க்கதரிசிகள் இப்ப எலிசா யோர்தானை 2ஆ பிளக்கிறத பார்த்து எலியாட்ட இருந்த அதே ஆவி இப்ப எலிசாக்கு வந்திருக்கு அப்படின்றத அறிந்து அவரை அவருக்கு மரியாதை செலுத்துறாங்க. தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கி தீர்க்கதரிசியா ஏற்றுக்கொள்றாங்க. இதோ உமது அடியாரோடே 50 பலவான்கள் இருக்கிறார்கள். அவர்கள் போய் உம்முடைய எஜமானை தேடும்படி உத்தரவு கொடும். 50 பேர் இந்த தீர்க்கதரிசிகளோட புத்திரர் என்ன சொல்றாங்கன்னா, 50 பலசாலிகள் இருக்காங்க,
அவங்க போய் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்துருவாங்க. ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் அவரை எடுத்து பர்வதங்களில் ஒன்றின் மேலாகிலும் பள்ளத்தாக்குகளின் ஒன்றாகிலும் கொண்டு போய் வைத்திருப்பார் என்றார்கள். ஆவியானவர் எலியாவை கொண்டு போய் ஒருவேளை மலை மேல வச்சிருக்கலாம், அல்லது பள்ளத்தாக்குல வச்சிருக்கலாம். நாங்க போய் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்துடுறோம் அப்படின்னு கேக்குறாங்க. அதற்கு அவன் அவர்களை அனுப்ப வேண்டாம் என்றான். எலிசா இல்ல அனுப்பாதீங்க. ஏன்னா எலிசாக்கு நல்லா தெரியும், பரலோகத்துல இருக்கு சுழல் காற்று பரலோகத்துக்கு எடுத்து கொண்டு போயிடுச்சு அப்படின்றது எலிசாக்கு தெரியும். ஆனா இந்த தீர்க்கதரிசிகளோட புத்திரர் அறியாதனால நாங்க போய் தேடிட்டு வர்றோம் பெர்மிஷன் கேட்கிறாங்க. அவன் சலித்து போகும் மட்டும் அவர்கள் அவனை அலட்டி கொண்டு இருந்தபடியால் அனுப்புங்கள் என்றான். ரொம்ப அவனை சலிச்சு போற அளவுக்கு அவனை நாங்க அனுப்புறோம்னு சொல்லிட்டு தொந்தரவு பண்ணதுனால சரி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டான். அப்படியே 50 பேரை அனுப்பினார்கள். அவர்கள் 3 நாள் அவனை தேடியும் காணாமல். எலியாவை 3 நாள் தேடுறாங்க, கண்டுபிடிக்க முடியல. எரிகோவில் இருந்த அவனிடத்திற்கு திரும்பி வந்தபோது அவன் அவர்களை பார்த்து, போக வேண்டாம் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா என்றான். நான் தான் போக வேண்டாம் சொன்னேனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இந்த எரிகோ பட்டணத்துல இருக்க மனுஷர்கள் எல்லாரும் எலிசாட்ட என்ன கேக்குறாங்கன்னா, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பால் நிலம் என்றார்கள். இந்த எரிகோ பட்டணம் தங்கி இருக்கிறதுக்கு நல்ல பட்டணம், ஆனா தண்ணி கெட்டதா இருக்கு. தண்ணி கெட்டதா இருந்தா நிலம் என்ன ஆயிடும், பாலா இருக்கு, நல்ல நிலமா இல்ல, பாலாகி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்களோட பிரச்சனைய எலிசாவின் இடத்துல எரிகோ பட்டணத்து மக்கள் சொல்றாங்க. அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். தோண்டியில உப்பை கொண்டு வாங்க. அதை அவனிடத்தில் கொண்டு வந்த போது எலிசா கிட்ட கொண்டு கொடுக்கறாங்க. அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு, இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவு வராது, நிலப்பாலும் இருக்காது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். உப்பை கொண்டு அந்த நீர் ஊற்றுல போட்டு தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனிமேல் இதுல சாவு கிடையாது, நிலப்பாலும் இராது. அவங்களோட பிரச்சனைக்கு இப்ப ஒரு தீர்வை எலிசா செய்துட்டார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுது. கர்த்தருடைய வார்த்தை அற்புதங்களை செய்யக்கூடியது. அந்த வார்த்தை வெளிப்பட்ட பிறகு எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் அந்நாளில் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியம் ஆயிடுச்சு. எலிசா சொன்ன மாதிரியே தண்ணீர் கெட்ட தண்ணீரா இருந்தது, இப்ப ஆரோக்கியமான தண்ணீரா மாறிடுச்சு. இப்ப எரிகோல இந்த அற்புதம் நடந்துச்சு. எரிகோ பட்டணத்துல முதல்ல யோர்தான கடந்தாரு. அங்க யோர்தான்ல தண்ணி 2 பிளந்ததை பார்த்தோம். அதுக்கு அடுத்து வந்த இடம் எரிகோ. எரிகோல இந்த அற்புதம் நடந்துச்சு. பாலான தண்ணீர் நல்ல தண்ணீரா மாறினத இப்ப நம்ம பார்த்தோம். அவன் அவ்விடம் விட்டு பெத்தேலுக்கு போனான். அடுத்த இடம் பெத்தேல், எரிகோக்கு அடுத்து பெத்தேல். அவன் வழி நடந்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து அவனை பார்த்து, மொட்டத்தலையா ஏறிப்போ, மொட்டத்தலையா ஏறிப்போ என்று சொல்லி நிந்தித்தார்கள். எலிசாவை பார்த்து பெத்தேல்ல இருக்க பிள்ளைகள் கேலி பண்றாங்க. அவனுடைய தோற்றத்தை பார்த்து கேலி பண்றாங்க. மொட்டத்தலையான்னு தோற்றத்தை பார்த்து கேலி பண்ணக்கூடாது, ஆனா இந்த பிள்ளைக கேலி பண்றாங்க. ஏறிப்போ ஏறிப்போ அப்படின்றாங்க.
எப்படி உன்னுடைய எஜமா பரலோகத்துக்கு ஏறி போனானோ அது போல நீயும் ஏறிப்போ அப்படின்னு சொல்லிட்டு நிந்திக்கிறாங்க. அப்பொழுது அவன் திரும்பி அவர்களை பார்த்து கர்த்தரின் நாமத்தினாலே அவர்களை சபித்தான். திரும்பி பார்த்து அந்த சிறு பிள்ளைகளை சபித்தான். உடனே காட்டிலிருந்து 2 கரடிகள் புறப்பட்டு வந்து அவர்களில் 42 பிள்ளைகளை பீறி போட்டது. 2 கரடி வருது, 42 பிள்ளைகளை கொன்னு போட்டுச்சு. அவன் அவ்விடம் விட்டு கர்மேல் பர்வதத்திற்கு போய் அங்கிருந்து சமாரியாவுக்கு திரும்பினான். அதுக்கடுத்து கர்மேல் பர்வதத்துக்கு போறான். பெத்தேல்ல இருந்து கர்மேல் பர்வதத்துக்கு போய் அங்கிருந்து சமாரியாவுக்கு திரும்பினான். சமாரியா இஸ்ரவேலோட தலைநகரம். அப்ப இந்த நாள்ல என்ன நம்ம கற்றுக்கொண்டானா, எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டார். எலிசா எலியாவோட சால்வையை பெற்றுக்கொண்டு மறுபடியும் போன பாதையிலே திரும்பி வர்றாரு. இடம் யோர்தான். தன்னுடைய சால்வையை வச்சு எலியாவின் தேவன் எங்கேன்னு சொல்லி தண்ணீரை அடிச்ச போது எப்படி போகும்போது யோர்தான் 2 பிளந்து உலர்ந்த தரை வழியாக 2 பேரும் கடந்து போனாங்களோ அதே மாதிரி இப்ப எலிசா யோர்தான 2 பிளந்து அது வழியா கடந்து வர்றாரு. இத இஸ்ரவேல் எரிகோல இருந்த தீர்க்கதரிசிகளோட புத்திரர் பாக்குறாங்க. எலியாவோட ஆவி எலிசாவுக்கு வந்துருச்சு, கர்த்தருடைய ஆவியானவர் எலிசா மேல இறங்கி இருக்கிறான்றத அறிந்து எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து வணங்குனாங்க. அது மாத்திரம் இல்ல, அவங்க சொன்னாங்க, நாங்க 50 பேரை அனுப்பி எலியா எங்க இருக்காருன்னு பாத்துட்டு வர்றோம் அப்படின்னு சொன்னாங்க. எலிசா எவ்வளவோ சொன்னாலும் இவங்க தொடர்ந்து அலட்டிக்கிட்டு இருந்ததுனால அனுப்புங்க அப்படின்னு சொன்னா 50 பேர் 3 நாள் போய் தேடி பார்த்தாங்க. எங்கேயும் எலியாவை கண்டுபிடிக்க முடியல. அப்ப அவன்கிட்ட எலிசாவிட்ட கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லும் போது எலிசா சொன்னாரு, நான் தான் போவேண்டான்னு சொன்னேன்னே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. இந்த எரிகோ பட்டணத்து மக்கள் எலிசா கிட்ட தங்களுடைய பிரச்சனைய சொல்றாங்க. இந்த பட்டணம் குடியிருக்கிறதுக்கு நல்ல பட்டணம், ஆனா தண்ணி ரொம்ப கெட்டதா இருக்கு, நிலமும் பால் நிலமா இருக்கு, எந்த விளைச்சலும் கிடைக்கல, வீணா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே எலிசா ஒரு புது தோண்டியில கொஞ்சம் உப்பு போட்டு கொண்டு வாங்க, என்னிடத்துல கொண்டு வாங்கன்னு சொன்ன உடனே அந்த உப்பை எடுத்து நீர் ஊற்றையில போட்டாரு. அந்த தண்ணீர் உடனே ஆரோக்கியமாச்சு. சாவு இனி வராது, நிலப்பாலும் இருக்காது அப்படின்னு இது கர்த்தருடைய வார்த்தையை எலிசா சொன்னாரு. அந்த சொன்ன வார்த்தையின்படி தண்ணி அன்னைக்கு அந்த நேரத்திலேயே ஆரோக்கியமாயிடுச்சு. அங்க இருந்து எரிகோல இருந்து பெத்தேலுக்கு எலிசா போனாரு. போற வழியில பிள்ளைகள் மொட்டை தலையா ஏறிப்போ அவருடைய தோற்றத்தை பார்த்து கேலி செஞ்சாங்க. எலிசா அவங்கள பார்த்து கர்த்தருடைய நாமத்தை கொண்டு சபித்தான். உடனே காட்டுல இருந்து 2 கரடி 42 பிள்ளைகளையும் கொன்னு போட்டுருச்சு. அதுக்கப்புறம் எலிசா கர்மேல் பர்வதத்துக்கு ஏறி அங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் சமாரியாவுக்கு திரும்பி போனாரு அப்படின்றத இந்த நாள்ல தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதங்கள்ல தேவ வல்லமை பெற்று செயல்பட்ட எலிசாவோட வாழ்க்கையை நாங்க தியானித்தோம். ஆண்டவரே, இன்றைக்கும் நீர் உயிரோடு இருக்கிறீர், அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறேன். உம்முடைய வல்லமையை நாங்க ஒவ்வொருவரும் அனுபவிக்க உதவி செய்யுங்க. அப்பாமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எரிகோவோட மனுஷர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை எலிசாவின் இடத்துல சொன்ன போது சரியான தீர்வை பெற்று கொண்டாங்க. இந்த காலை வேளையில கூட எங்களுடைய ஆண்டவரே தேவைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் இடத்துல சொல்றோம். நீரே தீர்வு சொல்லுகிற தேவன், ஆண்டவரே அதிசயங்களை செய்கிற தேவன். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும்
ஆண்டவரே, எந்த காரியத்துல ஆண்டவரே பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் எல்லாம் நீங்க செயல்படும்படியாய் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் எலிசாவை கேலி செய்த நிமித்தம் மரித்து போனதை நாங்க தியானித்தோம். ஆண்டவரே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்களும் கூட தோற்றத்தை பார்த்து யாரையும் கணிக்காம ஆண்டவரே ஞானமாய் நடந்து கொள்ள கிருபை செய்யுங்க. இந்த நாள் முழுவதும் நீர் எங்களோடு கூட இருங்க. நாங்க செய்கிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். காட் பிளஸ் யூ.